கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ரைட் KNIGHT நைட் அப்படின்னா போர் வீரன், மாவீரன், போர் வீரன் அர்த்தம். NIGHT நைட்னா இரவு. அது தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல எந்த நைட் வரும்? The night was dark and cold. அதாவது இந்த டேஷ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப டார்க், இருட்டாகவும் ரொம்ப குளிராகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்பெல்லிங் அடுத்து பாருங்க. She that how to solve the puzzle. இதுல new இருக்கு. ஒரு நியூக்கு ஸ்பெல்லிங் KNEW new. இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியும்னு அர்த்தம். நியூ அதாவது நோ KNOW நோ இருக்கு இல்லையா, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் நியூன்றது. இது NEW நியூன்றது புதியதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? She knew how to solve the puzzle. அதாவது இந்த பசிலை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மீனிங். அப்போ அந்த இடத்துல தெரியும்ன்ற மீனிங் வரக்கூடிய வார்த்தை என்ன? ஸ்பெல்லிங் சொல்லு. Choose and write the correct question tag. நம்ம ஏற்கனவே question tag நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல எது கரெக்ட்டா வரும் அப்படி நீங்க சொல்லுங்க. It is a beautiful day. is வருது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நமக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல வராம பாசிட்டிவ்ல வந்ததுன்னா இங்க நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ it is a beautiful day. இப்போ क्वेश्चन टैग என்ன வரும்? is a क्वेश्चन टैग நீங்க எழுதும்போது கண்டிப்பா இந்த क्वेश्चन மார்க் போடணும். போடாம விட்டுறக்கூடாது. அடுத்து பாருங்க. he doesn't like fruits. he doesn't like fruits. இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்துச்சு. doesn't ன்னு வந்துச்சு. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ல நாட் வரக்கூடாது. என்ன क्वेश्चन टैग வரும்? does he क्वेश्चन மார்க் போடணும். சரியா? இங்க வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்துச்சுனா உங்களுடைய ஆன்சர் பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க பாருங்க. ரைட் தி வேர்ட்ஸ் அண்ட் சிலபிங். சிலபிங் கேட்டனா அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி கவனிப்பா. லாஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? டை சிலபிங். டை சிலபிங்னா என்ன? ரெண்டா பிரிக்கணும். என்ன வார்த்தை? ஆப்பிள். ஆப்பிள் ரெண்டா பிரிக்கிறோம். அடுத்தது ரெண்டா பிரிக்கிறோம். இது டை சிலபிள். ரெண்டா பிரிச்சா அது என்னது? டை சிலபிள். அடுத்து ஒண்ணு இருக்காது ட்ரை சிலபிள். ட்ரைனா என்ன? மூன்று அசையா பிரிக்கணும். வார்த்தையை கவனிங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? அனிமல். அனிமல் ட்ரை சிலபிளா. அடுத்தது பனானா. பனானா ட்ரை சிலபிள். மூணு சிலபிள் வருதா? அடுத்தது இது வந்து பேசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் என்ன நம்பர்? 58 கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை படிச்சுக்கணும். அதுல இருந்து क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? Who found the apple? யார் அந்த ஆப்பிளை கண்டுபிடிச்சது? Bunny found the apple. அது பேர் என்ன? Bunny found the apple. அடுத்த क्वेश्चन பாருங்க. Who did Bunny share the apple with? Bunny வந்து அந்த ஆப்பிளை யார் கூட பகிர்ந்து கொண்டது? யார் கூட? Friend. He shared the apple. சொல்லுங்க.